பரிசுத்தம் ஸ்தோத்திரம். நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எசேக்கியேல் அடையாளப்படுத்துகிற தேவனை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிற காரியங்களை பார்த்தோம். அதில் முழுசுமாக பார்க்கல, இன்னும் பெண்டிங் இருக்குது. அதுக்கடையில் ஓமையாக பயன்படுத்துகிற காரியங்கள் நான் சரி தான் பார்த்துட்ருக்கேன். அதில் எசேக்கியேல் 17:6 வாசிங்க. அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடியாயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புக்களை விட்டது. ஆமாம், திராட்சை செடின்னு மெயினாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நம்ம பார்க்கணும். நிறையா காரியங்கள் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். யோவான் 15:1 வாசிங்க. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். அப்போ இயேசு கிறிஸ்து திராட்சை செடி அப்படி பார்க்கும்போது அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திராட்சை செடி அப்படி பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்தை தான் செய்யுது. இது குறிக்குது. எதை குறிக்குது? இஸ்ரவேல் தேசம். ஆமாம், இஸ்ரவேல் தேசம் தான் குறிக்குது, வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 17:6 அது என்ன செய்து தன்னை அந்த கழுகு வாசிங்க. அது துளிர்த்து அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும். ஆமாம், அது கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகும் போது அதுக்கு அடிமைப்பட்டுருச்சு. இந்த திராட்சை செடியானது கழுகுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல உவமையாக விளக்குகிறார், தேவனாக இருக்கிறார். திராட்சை செடின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடின்னு இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் நாடு ஒரு திராட்சை செடி. அந்த திராட்சை செடியானது என்ன செய்யுது, அந்த கழுகுக்கு நேராக போகும்போது அது அடிமைப்பட்டு போயிருக்கு, அடிமைத்தனத்தில் இருக்குது அப்படின்னு ஓமையின் மூலம் விளக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அடிமையின் மூலம் இந்த இடத்துல அடிமைப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல யார் வர்றா? அந்த ராஜ பரம்பரையானது என்ன செய்யுது, இவங்க உபாகமத்தில் ஸ்டார்ட் பண்ணோமா. அப்போ அடிமைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்படி அடிமைப்பட்ட நிலையில் இருக்கும்போது கடைசி ராஜாவான சிதேக்கியா தான் என்ன செய்வான், அவனுக்கு எதிராக வரும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அதை அழிக்கிறதுக்கு ஒரு நேரம் அந்த சிதேக்கியா கலகம் பண்ணும்போது இந்த காரியங்கள் நடக்கும். சிதேக்கியா கலகம் பண்ணும்போது இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ இந்த திராட்சை செடி பார்த்திங்கன்னா யாருக்கு நேராக இது முழுசாக தேவனுக்கு நேராக இந்த திராட்சை செடியானது இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? தேவனுக்கு நேராக அவங்க காரியங்கள் பாவத்துக்கு போகாமல் தேவனுக்கு நேராக வந்துருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல தேசமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுச்சு, கிளையை விட்டு அந்த கழுகுக்கு நேராக போய் அதுக்கு அடியில் போனதுனால அடிமைப்பட்ட காரியத்தை இங்கே சில ஓமையினால் விளக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இதில் லாஸ்ட் பார்த்தோம்னா சிதேக்கியா தான் கலகம் பண்ணுவான். சிதேக்கியா கலகம் பண்ணும்போது தான் பெரிய ஒரு சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்துருவோமா? 2 ராஜாக்கள் பாருங்கள். 2 ராஜாக்கள் எடுத்துங்களா? எடுக்கலையா?
கண்ணாடி அந்த கண்ணாடி இந்த இருக்கு கண்ணாடி சிதைக்கா அவன் தான் வந்து கலகம் பண்ணுவான். கலகம் பண்ணும்போது தான் அவன் படையெடுப்பான். மன்னனுக்கு முன்னாடி வந்துடுவார்லக்கா. மன்னனுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. அது 2 ராஜாக்கள் 24:20. எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். ஆமாம், இந்த சிதேக்கியா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அவங்களுக்கு சித்தப்பா. அப்போ இந்த சிதேக்கியா வந்து பார்த்திங்கன்னா கலகம் பண்ணும்போது தான் கலகம் வந்து பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து வருது. மத்தனியாவுக்கு சிதைக்கான்னு பேர். 17 வாசிங்க. அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதைக்கா என்று பேர். ஆமாம், யோயாக்கீனுக்கு பிறகு வரும். அது 15 வாசிங்க. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7000 பேரையும் தத்திரும் கொள்ளரும் ஆகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபேர். யோயாக்கீனோட தம்பி ரைட்டா. யோயாக்கீனுடைய அப்பா வந்து யோயாக்கீம் ரைட்டா. யோயாக்கீனோட அப்பா வந்து யோயாக்கீம். இருபத்தி 4 வாசிங்க. 24:1 வாசிங்க. அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். ஆறு வாசிங்க. யோயாக்கீம் தன் பிதாக்களோடு யோயாக்கீமின் 24:6 யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில். சரியா, அப்போ சித்தப்பா தான் யாரு? சிதேக்கியா ரைட்டா. யோயாக்கீம் பிறகு யோயாக்கீம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வர்றேன். இது சிதேக்கியா வந்து கலகம் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா பெரிய விளைவுகள் வந்து வரும். அதில் வாசு பைபிளில் சிதேக்கியா கலகம் பண்ணும்போது தான் பெரிய விளைவுகள் வந்து வரும்.
11 வரைக்கும் வச்சுருங்க. 25 25ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிங்க, அதுதான் புரியும். சிதைக்கியா வந்து கலகம் பண்ணும்போது 24:6 அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 24 லாஸ்ட்டு என்ன வசனம் வருது? 20 கலகம் பண்ணது 20 ஸ்டார்ட் பண்ணி 11 வரைக்கும் வாசிங்க. எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியால் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவிடத்திற்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசாராதன் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாம் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற வர்த்தமானங்களும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியாக நெபுசாராதன் சிறைகளாக கொண்டு போனான். சரியா? ஆமாம். அப்போ இவர் யோயாக்கீம் பண்ணும்போது அவனும் கலகம் பண்ணுறான். யார்? யோயாக்கீம் கலகம் பண்ணும்போது அதுக்குரிய ரீசன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கர்த்தர் வந்து யோயாக்கீம் கலகம் பண்ணும்போது அது மனாசேயின் காரியத்தை நிமித்தம் கர்த்தர் வரவிட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 24:3 வாசிங்க. 22:3 வாசிங்க. 24 2, 3, 4 வரைக்குமே வாசிச்சுருங்க. அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படி வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவத்தின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. 2-3 அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தம் இல்லாது. ஆமாம். அப்போ இந்த இடத்துல வந்து யோயாக்கீம் வந்து கலகம் பண்ணும்போது கர்த்தர் வந்து அந்த மனாசே குறித்த காரியங்களை அவங்க செய்த காரியங்களை வந்து என்ன செய்கிறாரு? நியாயம் தீர்க்கிறார் இந்த இடத்துல. இங்கே வந்து சிதேக்கியா வந்து கலகம் பண்ணும்போது எப்படின்னா, யோயாக்கீனோட என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ பரம்பரையானது வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்து அது லாஸ்ட் எண்டு தான் யோயாக்கீம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா யோயாக்கீம் கலகம் பண்ணுறேன். 24:1 வாசிங்க. அந்நாட்களில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக. ஆமாம். யோயாக்கீம் வந்து கலகம் பண்ணும்போது வர்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, கர்த்தர் வந்து மனாசே செய்த காரியங்களையும் அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் செய்த காரியங்களுக்காக ஒரு நியாய தீர்ப்பு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யோயாக்கீனோட ராஜ பரம்பரை முடியுது, அப்படி தானே? அப்புறம் யோயாக்கீன் வந்து சிறையிருப்புக்கு போன பிறகு அவங்க சித்தப்பாவை யார் வந்து அந்த ஸ்தானத்தில் வைக்கிறா?
ராஜஸ்தானத்துல இந்த யோயாக்கீன் வைக்கிறாரு. யோயாக்கீன் வைக்கலாம். வாசிங்க. யோயாக்கீன் வேண்டாம். 17 வாசிங்க. அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதைக்கியா என்று பேசிட்டான். யார் வைக்கிறா? பாபிலோன் ராஜா தான் வச்சுட்டு போகிறேன். சிதேக்கியாவுக்கு அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் பையன் யோயாக்கி இருந்து ராஜாவாயிடுறேன். அது அப்படியே போயிட்டுருக்கு. யோயாக்கிம் காலத்தில், யோயாக்கிமுடைய காலத்தில் அவனும் கலகம் பண்ணும்போது என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு நியாயத்தீர்ப்பு கட்டளையிடுகிறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யோயாக்கின்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன். யார்? பாபிலோன் ராஜா. அவன் பாபிலோன் ராஜா என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்க சித்தப்பாவை என்ன செய்கிறேன்? ராஜா பார்க்குறேன். இவன் வந்து கலகம் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்கிறேன்? வந்து என்ன செய்கிறேன்? எருசலேமில் வந்து எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகிறேன். புரியுதா? புரியுது. புரியுதா? அப்போ இங்கே இருக்கிற 17:6 வந்து திராட்சை செடி அப்படின்னு பார்க்கும்போது யார் வந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை செடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராஜ்யத்தை குறிக்கும், அது இஸ்ரவேல் தேசத்தை தான் குறிக்கும். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்தில் குறிக்கும்போது என்ன செய்யணும்? அது அந்த கொப்புக்கு நேராக வந்து கீழே என்ன செய்யுது? அந்த வேர் வந்து கீழே வந்து பணிஞ்சிருக்குது. அப்படி தான் வாசித்தோம், பணிஞ்சிருக்குது. அப்போ பணிஞ்சு இருக்கிற நேரத்தில் சிதேக்கியா வந்து கலகம் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப வந்து என்ன செய்யுது? சேதத்தை வந்து உண்டு போடுற கர்த்தர் வந்து அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த திராட்சை செடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிதேக்கியாவை குறிக்கும். ஓமையாக கர்த்தர் சொல்கிறார். புரியுதா? இந்த இடத்துல புரியுதா? ஏசாயா 18:5 வாசிங்க. திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சா இருக்கும் போதே அவர் அறிவாள்களினால் கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போவார். திரும்ப வருஷம். திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாய் இருக்கும் போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார். ஆமாம். இப்போ திராட்சை செடி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து கனி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதை சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ சுத்தம் பண்ணுகிறதுக்கு தேவன்கிட்ட வந்து அவங்க வராததுனால எங்கே போகிறாங்க? அடிமை சிறையிருப்புக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டில் அப்புறம் புதிய ஏற்பாட்டில் போகும்போது அவர் திராட்சை செடி, நாம் வந்து கொடிகள். அப்போ யோவான் சொல்லியிருப்பார், அவரை விட்டுட்டு வெளியில் போகிறது என்ன செஞ்சிடும்? அக்கியில் வந்து இடப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திராட்சை செடி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா திராட்சை செடியினாலே இஸ்ரவேல் தேசம் தான். திராட்சை செடி அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேறு கொப்பு வருது இல்லையா? அந்த இதில் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது சிதேக்கியா என்ன செய்கிறேன்? அவங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது அந்த காரியம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிதேக்கியாவை ஊமையாக கர்த்தர் வந்து கட்டளையிடுகிற தேவன், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து 17:7 வாசிங்க. அன்றையும் பெரிய சட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. இப்போ இந்த இடத்துல வந்து பெரிய கழுகு நம்ம யாரை பார்த்தோம்? பாபிலோன் ராஜா. திரும்ப வாசிங்க. இது 17:6 வாசிங்க. 17:6 அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி ஆயிடுச்சு. சரி, அதை பார்த்துட்டோம். 17:7 வந்து பெரிய கழுகு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல யார் வரான்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா பாபிலோன் ராஜா தான் பெரிய கழுகு. சரியா? வாசிங்க திரும்ப 17:7. சட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு
அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. ஆமாம். அப்போ இந்த யோயாக்கீனை பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, லாஸ்ட் ராஜா பாபிலோன், அதோடைய உவமை இது. இப்போ பறந்துருக்குது, இதுக்கு அடியில் வந்து போகும்போது இவன் அடிமைப்பட்டு அங்கே போயிடுறேன். அதுக்குரிய உவமையான வாசனை இது. 17:7 திரும்ப வாசிங்க, திரும்ப கூட. அடிமையப்படும். ஆமாம். அன்றியும் பெரிய சட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. திராட்சை செடி நீங்கள் என்ன சொன்னேன் வந்து அந்த ராஜ்யம் வந்து அதுக்கு அடிமைப்பட்டு இருந்துச்சு. அதை வந்து ஓமையாக விளக்குறாரு 17:7. எசேக்கியேல் 31:4 வாசிங்க. தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விட்டது. 17:8 வாசிக்கிறீங்க. 31:4 வாசிங்க. தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விட்டது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுனா யார் அப்படின்னா இஸ்ரவேல் ராஜ்யம். அதுக்கு முன்னாடி வாசிங்க. முன்னாடியா? இதோ அசிரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும். அப்பாவே அசீரியன் சரி. அப்போ எசேக்கியேல் வந்து பெரிய கழுகு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பாபிலோன் ராஜா இருக்காங்க. அப்போ 31 நாள் நம்ம லிங்க் பண்ணும்போது அசீரியனுக்கு அடிமைப்பட்டு தான் இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். அது இதோட லிங்க் தொடர்பு பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ மெயினாக வந்து பார்த்தோம்னா பெரிய கழுகு இந்த இடத்துல வந்து பாபிலோன் ராஜா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், இவன் சிதைக்கா வந்து கலகம் பண்ணால ஒரு பெரிய அசிரிய சாம்ராஜ்யம். ஆமாம், அசீரிய சாம்ராஜ்யம். அப்போ இவங்க வந்து அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அடிமைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிதேக்கா கலகம் பண்ணும்போது பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணுது. யோயாக்கீனை சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து திராட்சை செடி அப்படின்னு குறிக்கும்போது திராட்சை செடின்றது அது நம்ம தனியாக வச்சுக்கலாம். பட் ஆனால் அந்த வேறு கொப்பு கிளைகள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து அடியில் இருக்கிறாங்க. அடியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து அடிமைப்பட்டு போயிடறாங்க. கலகம் பண்ணும்போது என்ன நடக்குது, நிறையா வந்து பாதிப்புகளை வந்து நம்ம வந்து 21 வரைக்கும் வச்சோம் இல்லையா. புரிஞ்சிச்சா? அப்போ புரிஞ்சிச்சா? சரி, 17:8 வாசிச்சிருங்க. எசேக்கியேல் 17:8 அதுதான் பார்த்துட்டு வரோம். கொப்புகளை உடுக்கிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. கொப்புகளை விடுகிறதற்கும் திரும்ப கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. இது செழிக்குமா? இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ? துளிர்ந்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். இது வேரோடே பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வர தேவையில்லை. 9
சரி, அப்போ 17:8 பார்த்திங்கன்னா அந்த அந்த திராட்சை செடி விட்டு அந்த வேறு கொப்பெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், ஒரு திராட்சை செடியாக இருந்தாலும் இந்த கிளை வேரெலாம் என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் வேறு ஒரு ராஜ்யத்தின் கீழே அடிமைப்பட்டு போகுது. அப்படி எதுக்கும் போது என்ன ஆகுது, அவனை என்ன ஆகும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஓமையை சொல்கிறார். புரியுதா? 17:8 பார்த்திங்கன்னா அது நல்லா தான் இருக்குது, ஒரு திராட்சை செடி நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு தகுதி என்னது, அது ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். சார்ந்து கொள்ளாமல் மற்றவங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும்போது அப்போ பெரிய ராஜ்யமான ஒன்றும் இல்லாமல் வேரோட பிடுங்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி யாரை குறித்து சொல்கிறாரு, யாரை குறித்து சொல்கிறார்? அசீரிய சாம்ராஜ்யம். இங்கே அசீரிய சாம்ராஜ்யம் 18:5 ஏசாயா 18:5, எசேக்கியேல் 34. இங்கே 17:8 பார்த்திங்கன்னா இப்போ யாரை பற்றி பார்த்துட்டு வரோம், சிதேக்கியா ராஜா பற்றி பார்த்துட்டு வரோம். நான் யோயாக்கீம் சிறையிருப்புக்கு போயிட்டேன், சரியா? இப்போ சிதேக்கியா ராஜா பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம், புரியுதா? அப்போ எசேக்கியேல் 17:8 பார்த்திங்கன்னா அவன் என்ன செய்கிறான், சரண்டர் ஆகியிருக்கணும், சரண்டர் ஆகாமல் எதிர்த்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அடுத்து என்ன செய்வான்னா அவன் பாபிலோன் ராஜாவை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுவான், எகிப்தை. அது எந்த இடத்துல இருக்கு வசனம்? சிதேக்கியா ராஜா பாபிலோன் சப்போர்ட்டு கூப்பிடுவான், எகிப்தை. செப்பல் போட்டுருந்தா நானி செப்பல் போட்டுட்டு வருஷம் சரி. சிதைக்கு சொன்னால் எகிப்து ராஜாவுக்கு பாபிலோன் ராஜா போனோன்னா பாபிலோன் ராஜாவோட எதுக்கிறதுக்கு எகிப்து ராஜா என்ன செய்வேன் சப்போர்ட் பண்ணேன் சிதைக்கும்.
இப்போ மல்லிகை 4:1 வாசிங்க. என்னக்கா டைம் பார்த்துக்கங்க. மல்லிகை 4:1. மல்லிகை இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், இது பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டே கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு நியாய தீர்ப்பு பார்த்திங்கன்னா இந்த ஊமையின் மூலம் 17 எத்தனை வருஷம் 8 பார்க்கும்போது இவன் தன்னை உயர்த்தினால இன்னொருத்தட்ட ஆண்டவர்கிட்ட போகாமல் இன்னொருத்தட்ட சப்போர்ட்டுக்கு போய் எகிப்து ராஜாட்ட போனதுனால இந்த பிரச்சனை இந்த நியாய தீர்ப்பு அவன் மேலே வருது. யார் மேலே வருது? டோட்டலாக அழிச்சிட்டு போகிறானா அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு அந்த இடத்துல அவன் வரும். எசேக்கியேல் 17:9 வாசிங்க. இது செழிக்குமா? இது பட்டுப்போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ? துளிர்ந்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போக்கும். ஆமாம், அப்போ அது என்ன பண்ணுறான்னா அவன் என்ன செய்கிறான்? அந்த ராஜா அவனுக்கு கண்ணை நோண்டி டோட்டல் எல்லாத்தையும் கொண்டுறானா? வருஷமா 10ஆம் வருஷம் 11 21 அவனை மட்டும் கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் என்ன செய்வேன்? ராஜாக்கள் 22 24 6 வாசிங்க. 6 7 வாசிங்க. 25 6 7. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போய் அவனை நயந்திருத்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனான். மட்டும் அந்த வசனம் பார்த்திங்கன்னா இவனையும் பண்ணிடுவாங்க. அடுத்து ஒன்றும் இல்லாமல் வாசிங்களா? அந்த பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். வெட்டி போடுவேண்ணா குமாரனை விட்டு ஒரு நிமிஷம். ரேட்டு தான் 7 ஆச்சுங்களா? கண்களுக்கு தான் வெட்டி. ஆமாம், இப்போ அந்த கொப்பு எல்லாம் அந்த வேரில் வாசிங்களே அதோட அர்த்தம். சரியா? இப்போ வாசிங்களா 17:9 வாசிங்க. அது அந்த வசனத்துக்குரிய அர்த்தம். இது செழிக்குமா? இது பட்டுப்போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ? துளிர்ந்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். இதை வேரோடே பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வர தேவையில்லை. பிடிங்கி போடுறேன். சரியா? எரேமியா 42:10 வாசிங்க. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். சரண்டராக சொல்கிறார். இறைவன் சரண்டராக சொல்கிறார். கலகம் பண்ணனால அவனுடைய காரியங்களை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆமோஸ் 2:9. ஆமோஸ்
ஆமோஸ் 2:9. ம் நானும் கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் உயரமுமாய் இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்தரத்திலே வழி நடத்தி. இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யும்போது என்ன பண்ணுறேன், எகிப்தை வந்து இது பண்ணனால என்ன செய்கிறேன் பட்டு போகுமா உருவி போகுமா அப்படின்னு சொல்லி அந்த தண்டனைக்குள்ளே வந்து கடந்து போகிறத வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து ஊமையாக வந்து எசேக்கியேல் போன வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வசனம் புரிஞ்சிச்சா? எசேக்கியேல் 17:9 வந்து வாசிங்க. 17:9 எழுதிக்கிறீங்களா இல்லை புரியலையா? 17:9, எரேமியா 42:10, ஆமோஸ் 2:9. இந்த 2 வசனம் கூட வாசிச்சிரும். எரேமியா 42:10, ஆமோஸ் 2:9. எரேமியா 21:7 வருஷம். சரண்டராக சொல்கிறாங்க. சரண்டராக மாட்டேன்னு கலகம் பண்ணுறேன் பண்ணும்போது இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து வரும். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமாம், இப்படிப்பட்ட அழிவு வருது. அதனால் நான் சொல்கிறேன், நீ வந்து சரண்டர் ஆயிரு. அப்போ சரண்டர் ஆகாமல் எதிர்த்து நிற்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆலயத்தெல்லாம் அழித்து இவன் என்ன செய்கிறாங்க, கண்ணை குத்தி பெண்கள் வழங்க போட்டு எல்லாரையும் கொப்புகளையும் அறுக்க வாசமாக அவன் அறுத்துறாரு. அறுத்துட்டு இவன் என்ன செய்கிறான், அரசு கொண்டு போகிற அது ஓமையாக அந்த இடத்துல வந்து சொல்கிறார். ஓமையாக சொல்கிறார். நீ வந்து டைரெக்டாகவே சொல்கிறாரு. யார்? எரேமியா மூலம் எசேக்கியேல்ட்ட வந்து ஓமையாக சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். 32:4-5 வாசிங்க. எரேமியா 4:5 டைம் அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக உள்ளது. அதே எரேமியா 32:4-5. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோடே பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே வெளிப்படையாக தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. எசேக்கியேல் 17:9 வந்து பார்த்தீங்கன்னா ஓமையாக சொல்கிறார். புரியுதா? எசேக்கியேல் 17:9 ஓமையாக சொல்கிறார். யாரை குறித்து சொல்கிறாருன்னா சிதேக்கியா குறித்து. இப்போ எரேமியா படிக்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? எரேமியா டைரெக்டாகவே சொல்லிடுறாரு. அப்பா
கொடுத்துச்சா ஏதோ பார்க்கணும். சரி, எஸ்ஐக்கு 17:10 வச்சுருங்க. வசனம் ஆமோஸ் 2:9 எழுதிக்கிட்டிங்களா? எஸ்ஐக்கள் 17:10. இதோ நடப்பட்ட இது செழிப்பாய் இருக்குமோ, கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ, இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடிப்போம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஓசியா 12:1. அடுத்ததாக ஓசியா 12:1. எப்பிராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்கப்படும். அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. ஓசியா 13:15. இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். இது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்களுக்குள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு போகும். எஸ்ஐக்கள் 15:4. எஸ்ஐக்கள் 15:4. இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும். அதன் 2 முனைகளையும் அக்கினி எரித்து போடும். அதன் நடு துண்டும் வெந்து போகும். அது எந்த வேலைக்காவது உதவுமோ? அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக வந்து சிறையிருப்புக்கு போனதுனால அங்கே என்ன ஆகுதுன்னா, டோட்டல் வந்து நியாய தீர்ப்பு. அங்கே போயிட்டாங்க. அடுத்து தலைமைத்துவத்தை யார் வந்து தலைமைத்துவமாக வைப்பான்? யோயாக்கின்னு போயிடுவேன். சிதேக்கியாவை வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. யோயாக்கின் அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து இந்த மத்தித்தியாவா பேர் தான் இல்லை, இன்னொருத்தனை கெதலியா பாருங்க.
22 வருஷம். இதில் 2 ராஜாக்கள் 25, 22. ரெண்டு ராஜாக்கள் 25, 22. பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல இராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவின் இடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில், நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும், கரேயாவின் குமாரன் யோகனானும், நெத்தோபாத்தியனான தன்கூமேத்தின் குமாரன் செராயாவும், மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் யசனியாவும் அவர்கள் மனுஷருமே. அப்போ இது யார் நேபுகாத்நேச்சர் வந்து சிதேக்கியா போயிடுறேன், ராஜ பரம்பரை போயிடுது, யோயாக்கின்னு போயிட்டேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அஹீகாமின் மகன் கெதலியா அப்படின்னு பார்க்கும்போது அது யாரோ ஒருத்தர் வந்து கோத்திரம், ராஜ கோத்திரம் இல்லை, புரியுதா? சரியா? ராஜ கோத்திரம் கிடையாது, அவனை வந்து தலைவன் வைக்கிறான். அப்போ நியாயத்திற்கு வந்து டோட்டலாக அவன் தான் வைக்கிறேன். கர்த்தர் வைக்கிறானா, கர்த்தர் வந்து வைக்க விடுறாரு. அது வரைக்கும் ராஜகோத்திரம் பூரா அடிமையாக போய் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுட்டேன், 2 பேருமே அடிமையாக போயிடுறாங்க. அந்த சிதைக்கியை பற்றி வந்து எல்லோரும் போயிடுறாங்க, அங்கே அடிமையாக இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் யோயாக்கின்னு மட்டும்தான் தலையை உயர்த்துகிற காரியங்கள் வந்து நம்ம 4ஆம் கடைசியில் பார்ப்போம். அந்த சிதைக்கியா வந்து என்ன ஆனான்றது நமக்கு தெரியாது, வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்காரு. இன்னமும் சண்டை தான் போடுறாங்க. டோட்டலாக என்ன செஞ்சுட்டாரு, கர்த்தர் வந்து ஒப்பு கொடுத்துட்றாரு. இந்த 17:10 வந்து டோட்டலாக என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. ரைட்டா? சரி, 17:12 வருஷங்க. இப்போதும் இவைகளின் தார்ப்பார்கள் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அவன் ராஜ வம்சத்திலே ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனோட உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்த்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்ளுகிறதினால் அது நிலைநிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனானே. 17:12 என்ன படிச்சீங்க? 12:9. இப்போதும் இவைகளின் தார்ப்பார்கள் தெரியுமா என்று. சரி, 17:12. அந்த 17:12 வந்து அது பாபிலோன் ராஜா என்ன செய்யறாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி போகிற காரியங்களை வந்து ஓமையா சொல்கிறாரு. 2 ராஜாக்கள் 24:15. சிதைக்காமல் போயிருக்கான், இவனும் போயிருக்கான், யோயாக்கியும் போயிருக்கான். அடுத்து என்ன சொன்னீங்க? 2 ராஜாக்கள் 24:15. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும்
எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். வா 21:10. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடித்து வந்து 36:10. மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். இப்போ இந்த 17:12 வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அது ஓமையாக என்ன செய்கிறாரு எடுத்து சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே வந்து ஓமையை சொல்கிறாரு, மீதி எல்லாமே வந்து நேரடியாக வந்து இந்த வசனங்கள் வந்து பார்க்குறோம். அப்படித்தானே? புரியுதா? திரும்ப சொல்லணுமா? எசேக்கியேல் 24:19. எசேக்கியேல் 24:19. எசேக்கியேல் 24:19. அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீ செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். இப்போ இந்த அடையாளம் போகிற ஓமையின் அடையாளமாக வந்து இங்கே என்ன செய்கிறாருன்னா அது யார் பார்த்தோம்? யோயாக்கீன் எல்லா காரியங்களும் வந்து பார்த்து இங்கே வந்து ஓமையாக சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் 12க்கு மேலே வந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதில் வந்து இதில் லிங்கான நம்ம நார்மலாக நீங்கள் வாசித்தாலே எல்லாமே என்ன செய்யும் தெரியும். இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஓமைக்கு உள்ளே போகும்போது வந்து 12 வசனம் வரைக்கும் வந்து நம்ம வந்து வசனத்துக்குள்ளே போய் நம்ம ஆய்வு பண்ணுறோம். அடுத்து நீங்கள் நார்மலாக வாசித்தாலே அவர் என்னென்ன செய்தி அப்படிங்கிறது வந்து இந்த அதிகாரத்தில் வந்து பின்னாடி வந்து வரும். அதில் வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு அடுத்து திராட்சை செடிக்கு வந்து இதில் வந்து இதோட வந்து தொடர்பு வரும். மணி எத்தனை? அது வந்து தனியாக